ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன் ஏகாம்பரலிங்கம் கோயில் போகணுன்னு. பாருங்கள், இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கோபுரமாக இருக்குது. கோயிலுமே நல்ல பெரிய கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இப்போ கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அதுக்கும் கூட்டமும் நிறையவே ஓரளவுக்கு இருந்தாங்க. உள்ளே ஆனால் பெரிய கோயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த சிலை சிற்பங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லிகிட்டு இருந்தார், ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் வந்தப்போ இந்த கோயிலை பார்த்துட்டு தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலே அவர் கட்டினார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வந்தார். ஆனால் கூட்டம் இருந்ததுனால நாங்கள் 100 ரூபா டிக்கெட்லேயே நாங்கள் போயிட்டோம். போய் கியூவில் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோம். நம்ம எப்பயுமே முக்கால்வாசி வீட்டிலையே தானே நம்ம இருக்கிறோம். வெளியில் போனால் அதுவும் கோயிலுக்கு போக்குள்ளார முக்கியமாக மனசில் அது ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ இந்த 2 கியூவில் ஒரு கியூ பார்த்திங்கனாக்கா 100 ரூபா டிக்கெட்டு, ஒன்று ஃப்ரீ தரிசனம். ஒரு வழியாக நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். சாமியை நல்லா கிட்டக்கையே சாமியை பார்க்குற மாரி போய் பார்த்தோம். நல்லா இருந்தது சாமியும் பார்க்குறதுக்கு. பார்த்து முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தது. காற்றும் ரொம்ப அருமையாக இருந்தது. பக்கத்துலேயே ஒரு குளம் இருந்தது. அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டோம். பசங்க 2 பேருமே வர முடியல, அதனால் நாங்கள் மட்டும்தான் வந்தோம். நெக்ஸ்ட்டு வரக்குள்ளே அவங்களையும் கூட்டிகிட்டு வரணும். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் வெளியில் ஒரு நந்தி இருந்தது, அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் புளி சாதம், சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே அங்கே விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக போய் அங்கே வேணுங்கிறதா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லட்டு வாங்கிட்டு அதெல்லாம் சாதம்லாம் வாங்கிட்டு அங்கேயே பார்க்கு மாரி இருக்குது, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போய் சாரி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.